அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு நங்கநல்லூர், திருஇந்தலூர், பொன்னமராவதி, திண்டுக்கல், கோவில்பட்டி உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அதிமுகவினர் சிறப்பு வழிபாடு மற்றும் இரத்த தான முகாம்களை நடத்தினர். எடப்பாடி பழனிசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் சென்னை நங்கநல்லூரில் உள்ள ஆஞ்சநேயர் கோவிலில் சிறப்பு பூஜை நடத்தி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். அப்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வரும் ராணுவ வீரர்கள் நலமுடன் வாழ இறைவனிடம் வேண்டினர். மயிலாடுதுறை மாவட்டம் திருஇந்தலூரில் அதிமுக தகவல் தொழில்நுட்ப அணி சார்பில் இரத்த தான முகாம் மற்றும் மருத்துவ முகாம் நடைபெற்றது. முகாமை மயிலாடுதுறை மாவட்ட அதிமுக செயலாளர் பவுன்ராஜ் துவக்கி வைத்து இரத்த தானம் வழங்கியவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கினர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் நடைபெற்ற இரத்த தான முகாமினை முன்னாள் தமிழக வீட்டு வசதி வாரிய தலைவர் PK வைரமுத்து தொடங்கி வைத்தார். இதில் 100க்கும் மேற்பட்டோர் அதிமுகவினர் ரத்தம் வழங்கினர். திண்டுக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற இரத்த தான முகாமினை அதிமுக பொருளாளரும் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான திண்டுக்கல் சீனிவாசன் தொடங்கி வைத்தார். உடன் முன்னாள் அமைச்சர் நத்னம் விஸ்வநாதன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அரசு தலைமை மருத்துவமனையில் அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு மற்றும் அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் மாபெரும் இரத்த தான முகாம் நடைபெற்றது. அதனை முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு மாபெரும் இரத்த தான முகாமை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் 200க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கினர்.